வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக். ஆர்எம் யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னை மெரினா பீச்சுக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்க சென்னையோட தவிர்க்க முடியாத ஒரு பகுதி. எஸ், சாந்தோம் பசிலிக்காவை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். சாதாரணமான சர்ச்சு தானே அப்படிங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இந்த இடத்த நம்மளால அடக்க முடியாது. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, 2000 வருஷம் பழமையான வரலாறு இந்த சர்ச்சுக்கு உண்டு. இந்த பசிலிக்காவில் இருக்க இன்னொரு மர்மமான விஷயம், திருப்பலி நடக்கிற இடத்துக்கு கீழே, அதாவது அண்டர் கிரவுண்ட்ல சென்ட் தாமஸோட உடல் புதைக்கப்பட்ட இடம், அதாவது தாமஸோட கல்லறையும் இங்க லொக்கேட் ஆயிருக்கு. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பேராலயமா? இயேசுநாதரோட 12 சீடர்கள்ல முக்கியமானவரான தாமஸ் அழைக்கப்படுற தோமையர். ஒரு உண்மையை சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் நான் ஃபீல் பண்ணுறேன். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, சென்னையோட பல முக்கியமான பகுதிகளில் ஒரு இடமா இருக்கக்கூடிய சாந்தோம் சர்ச்சை தான் இன்றைக்கி நம்ம விசிட் பண்ணிகிட்டு இருக்கோம். காலையில் கிளம்பி நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன். ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை பற்றி நம்ம டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என்ன சொல்கிறதுனே தெரில. ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இங்க பாருங்க, வேர்ல்டு ஃபேமஸ் பசிலிக்கா ஒரு 3 செலக்ட் பண்ணி அதோட பேர், அதோட ஃபோட்டோ அங்கே வச்சிருக்காங்க. ஸ்பெயினில் இருக்கிறது, ரோமில் இருக்கிறது, அதோட சேர்த்து இந்தியாவில் இருக்க நம்ம சென்ட் தாமஸ் பசிலிக்கா. எக்ஸாக்டாக என்ட்ரின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? இதுதான் அந்த சப்வே, அதாவது சென்ட் தாமஸோட அந்த கல்லறைக்கு போகிறதுக்கான வழி இதுதான். பரபரப்பான சென்னை சிட்டிக்குள்ள மன அமைதிக்காக ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஒரு பசிலிக்கா உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். இங்க நீங்க போறீங்கன்னா இந்த கேம்பஸ்க்குள்ள மினிமம் 2 மணி நேரமாவது ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. கண்டிப்பா ஒர்த்தபிளா இருக்கும். நம்ம சாந்தோம் பசிலிக்கா வேர்ல்டு ஃபேமஸ் பசிலிக்கான்னு சும்மா ஒரு வாய் வார்த்தைக்காகவோ வீடியோக்காகவோ நான் சொல்ல கிடையாது. ஃபாரினர்ஸ் 2 பேர் நம்மளை கிராஸ் பண்ணுறாங்க பாருங்க. இது மாதிரி வருடம் முழுவதும் லட்சக்கணக்கான பேர் வெளிநாடுகள்லேருந்து இதுக்காகவே வந்து இந்த பசிலிக்காவில் அவங்க நேரத்தை செலவிட்டுட்டு போகிறாங்க. நான் இந்த சாந்தோம் பசிலிக்காவுக்கு 2வது முறை வரேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும்போது என்னோட அனு சார், என் ஃப்ரெண்ட் நீலகண்டன், நாங்கள் 3 பேரும் இந்த சாந்தோம் பசிலிக்காவை விசிட் பண்ணோம். அதெல்லாம் ஒரு காலம். நான் முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம் தான். அன்னைய டே நான் காலையில் 8 மணிக்கே சர்ச்சை ரீச் ஆகிட்டேன். இங்கே பாருங்க, பேராலயத்துக்குள்ள நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம். இந்த டைமில் ஒரு விஷயம் என்னை பிரமிக்க வச்சுது. பொதுவாக பழங்கால சர்ச்சுகளில் மரப்பொருட்கள், அதாவது ஃபர்னிச்சருக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நுணுக்கமாக செதுக்கியிருக்காங்க. இங்கே பாருங்க, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்யப்பட்ட சிட்டிங் பெஞ்சஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க. எல்லாம் புதுசு மாதிரியே இருக்குங்க. இப்போ நமக்கு பின்னாடி இருக்க இந்த சர்ச்சோட சிட்டிங் பெஞ்சஸ் எல்லாமே ஏதோ நேத்தோ இன்னைக்கு உருவாக்குனது கிடையாது. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்குனது. அதாவது 100 வருட பழமையான சிட்டிங் பெஞ்ச் தான் நமக்கு பின்னாடி இருக்கு.
இந்த பசிலிக்காவுக்கு நீங்க வரும்போது கண்டிப்பா இயேசுநாதரோட பெருமையை விளக்குற விதமா அவரோட வாழ்க்கையில நடந்த பல நிகழ்வுகளை இங்க வந்து வச்சிருக்காங்க. இதையும் தாண்டி கிறிஸ்துவ மதத்தோட பெருமைகளை கூறுற மாதிரி அதிக விஷயங்கள் இங்க இருக்கு. சென்ட் தாமஸ் மட்டும் இல்லாம கிறிஸ்துவ மதத்திற்காக ஊழியம் செஞ்ச பல பேரோட குறிப்புகள் இந்த பசிலிக்காவில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் இந்த தாமஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இயேசோட 12 சீடர்கள்ல ஒருத்தர். இதை பத்தி மட்டும் தான் நம்ம பார்த்தோம். ஆனா இவர் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் தான் பல லட்சக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு மதமாற்றம் செய்யப்பட்டாங்க. மதமாற்றம் செய்யப்பட்டாங்கன்னு சொல்றதை விட இவரு இந்தியா வந்து இயேசுநாதரோட பெருமைகளை பரப்புறாரு. பிளஸ் கிறிஸ்துவ மதத்துல இருக்க நல்ல நெறிகள், ஒழுக்கமான வாழ்வியல் இதை பத்தி எடுத்துரைக்கிறாரு. இதன் காரணமா பல லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டாண்டு காலமா அவங்க பின்பற்றின மதங்கள்ல இருந்து விடுபட்டு கிறிஸ்துவ மதத்தை தழுவுறாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு சாட்டர்டே, அதனால சர்ச்சில் வந்து கூட்டமே இல்ல. இதே நாளைக்கு நம்ம வந்திருந்தோம்னா, அதாவது சண்டே வந்தோம்னா ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது. அவ்வளோ கூட்டம் இருக்கும். சாந்தோம் பசிலிக்காவை இப்போ நம்ம விசிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஆஃப்டர் தட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா, சர்ச்சோட அண்டர் கிரவுண்டில் லொக்கேட் ஆயிருக்க தாமஸோட கல்லறை பிளஸ் இந்த பசிலிக்காவோட மியூசியத்தை தான் இப்போ நம்ம தெளிவாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த மியூசியம் முழுக்க முழுக்க இந்த சாந்தோம் பசிலிக்காவோட வரலாற்று நிகழ்வுகளை எடுத்துரைக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா பர்டிகுலரா எதனால இந்த இடத்துல இந்த பசிலிக்கா உருவாக்கப்பட்டது, இந்த பசிலிக்கா உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த நிலப்பகுதி எப்படி இருந்தது, இது மாதிரியான பல தகவல்களை இங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். என் லைஃப்லயே இது மாதிரியான ஒரு கல்வெட்டை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எக்ஸாக்ட்டா இது மாதிரி ஒரு கல்வெட்டை நீங்க முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா, தாராளமா அத கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நாம மியூசியத்தை விசிட் பண்ணி முடிச்சாச்சு. ஆஃப்டர் தட் இப்போ நம்ம தோமையரோட கல்லறையை நோக்கி போக போறோம். முன்னாடியே சொன்ன மாரி அண்டர் கிரவுண்ட்ல இது லொக்கேட் ஆயிருக்கு. இயேசுநாதரிடம் 12 சீடர்கள் இருந்தாலும் 3 சீடர்களோட கல்லறைகளுக்கு மேலே தான் பேராலயங்கள் நிறுவப்பட்டிருக்கு. அந்த பெருமைகளும் இந்த 3 பேருக்கு மட்டும்தான். இந்த 3 பேராலயங்களும் வெவ்வேறு நாடுகளில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தகவலை பற்றி வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்துட்டோம். இந்த 3 பசிலிக்காவில் ஒரு பசிலிக்காவை இந்த வீடியோ மூலயமா நம்ம கவர் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்க 2 பசிலிக்காவும் அதர் கண்ட்ரியில் இருக்குது. ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். வழக்கமாக சொல்கிற மாதிரி எல்லா இடமும் போல் இந்த சாந்தோம் பசிலிக்காவும் எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்தது. என்னோட அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலிருந்து நம்ம சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். ஆரம் யூனிவர்ஸோடு.